ஆகஸ்ட் 4, 5 இந்த தேதியில 11வது குழியை தோன்றாங்க. அந்த குழியை தோண்டும் போதுதான் உள்ள இருந்து நூற்றுக்கணக்கான எலும்புகள் கிடைச்சிருக்குது. கூடயே ஒரு தலை மண்டை ஓடு கிடைச்சிருக்கு. அதன் பிறகு ஸ்பைனல் கார்டு முதுகு தண்டு ஓடு இந்த பகுதிகளும் அந்த குழியில இருந்து 11வது குழியிலிருந்து கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல இந்த குற்றச்சாட்டு சொன்ன புகார்தாரர் இருக்காருல, அவரு இந்த முன் சுட்டி காட்டிய அந்த 13 இடங்களை தாண்டி இன்னும் 2-3 இடங்கள்ல இது வந்து ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் காட்டு பகுதியில் 2-3 இடத்தை காட்டி இங்கேயே நான் உடல்களை புதைச்சிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் சுட்டி காட்டிருக்காரு. உடனே காவல்துறை என்ன பண்ணாங்க, ஒன்னு ஸ்பெஷல் டீமை போட்டு அதையும் போய் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கிடைக்கும் தெரியல. அப்படி தோண்டும் போது அங்க ஒரு 6 அடி நீளத்துக்கான ஒரு சேலை கிடைச்சிருக்குது. அங்கு படுகொலை நடந்திருக்காங்கிற உறுதி செய்யப்படாட்டியும் ஆனா இப்ப கிடைச்சிருக்க எலும்பு துண்டுகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு மர்மம் அந்த தர்மஸ்தலா கோயிலை ஒட்டி நடைபெற்றிருக்கிறது. தேடல்ங்கிறது இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு நீடிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 எதுவுமே கிடைக்கல. ஆனா அதன் பிறகு சின்ன சின்ன தடைகளா சிலது கிடைக்குது, இல்ல ஒரு மறைக்கப்பட்ட பொருள் கிடைக்குது, எலும்பு துண்டுகள், இந்த மாதிரி மண்டை ஓடு கிடைச்சிருக்கு. இதை நோக்கி இன்னும் வந்து காவல்துறை விசாரணையை விரிவாக்க வேண்டும், பரப்புரை விரிவாக்க வேண்டும். இன்னும் சிறப்பு குழுக்கள் அமைச்சு எவ்வளவு வேகமா இதை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு வேகமா அந்த குற்றவாளிகள், ஏன்னா இந்த சம்பவத்தை யார் செஞ்சதுன்னு இதுவரைக்கும் ஊடகங்கள்லயோ இல்ல வேற எந்த நிலையிலும் நமக்கு தெரிய வரல. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலா கோயிலில் படுகொலைகள் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. இதை பத்தி ஒரு ஜூலை 2வது வாரம் நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்பயே நம்ம என்ன கோரிக்கை வச்சுன்னா, இந்த குற்றச்சாட்டு வந்து ஒரு பெரிய இடத்து மேல சுமத்தப்பட்டிருக்கு. ஏன்னா தர்மஸ்தலா கோயில்ங்கிறது இந்தியாவில இருக்க ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அதை நீங்க எளிமையா கடந்து போயிட முடியாது. அந்த குடும்பம், அந்த தர்மஸ்தலா கோயில நிர்வகித்துட்டு இருக்கின்ற அந்த குடும்பம் இருக்குல்ல, ஹெக்டே குடும்பம், அது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற குடும்பம். அதுக்கு ரொம்ப செல்வாக்கான குடும்பம். அந்த குடும்பத்துல இருந்து பல அரசியல்வாதிகள் வந்திருக்காங்க. கடைசியா இப்ப தர்மஸ்தலா கோயிலுடைய தலைமை நிர்வாகியா இருக்கிற வீரேந்திர ஹெக்டே மாநிலங்களவையில எம்பியா இருக்கிறாரு. இந்த சூழ்நிலை தான் தர்மஸ்தல கோயில்ல முன்னாள் பணி செய்த ஒரு துப்புரவு பணியாளர், கிட்டத்தட்ட 1995 இருந்து 2015 வரைக்கும் நாங்க வேலை செஞ்சேன். அந்த காலகட்டங்கள்ல பல்வேறு உடல்களை, இளம் பெண்கள் அவங்க வந்து பலாத்காரத்துக்கு உட்பட்டு கொல்லப்பட்ட இளம் பெண் உடல்களை பக்கத்தில் இருக்க நேத்ராவதி ஆற்றங்கரையில புதைக்க சொல்லி அந்த கோயில் நிர்வாகத்தை சார்ந்த சில பேர் யாருன்னு ஒரு குறிப்பில்ல, சில பேர் வற்புறுத்தினாங்க. அதையெல்லாம் நான் வந்து செஞ்சு முடிச்சேன். ஆனா 2015க்கு மேல எனக்கு மனசாட்சி கேட்கல. ஆனாலும் ஒரு நள்ளிரவு அங்க இருந்து புறப்பட்டு ஓடிட்டேன். 10 வருடமாக ஏன் இதை நீங்க வெளியே சொல்லணும்னு கேள்வி வரும்போது, இல்ல நான் வெளியே சொன்ன என் குடும்பத்தை கொண்டு மிரட்டினாங்க. ஏன்னா இவ்வளவு பேரை கொலை செஞ்சவங்களுக்கு என்ன கொலை செய்யறது பெரிய விஷயம் இல்ல, அதனால வெளியே சொல்லாம இருந்தேன். ஆனா என்னுடைய மனசாட்சி என்னை விடல. அதனாலதான் இந்த ஜூன் மாதத்துல இருந்து இந்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை எடுத்துக்கிட்டு நான் வந்து சட்டத்துறையை தொடர்பு கொண்டேன். அதன் மூலம் இந்த வழக்கை பதிவு பண்ணுங்கிறதுல இருந்து ஜூன் 22 தான் இந்த வழக்கு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருது. மெயின் ஸ்ட்ரீம் வந்தோடனே சொன்னாங்க, ஒரு கோயில் இப்படி நடக்குமா, இது அபாண்டமான குற்றச்சாட்டா இருக்கு, இந்து மக்களுடைய மனசாட்சி புண்படுறதா இருக்குது. ஏன்னா அந்த தர்மஸ்தல கோயில் வந்து இந்து மற்றும் சமண 2 மதமும் கலந்துதான் இருக்கும். உள்ள பார்த்தாங்க சிலைகள்லாம். ஆனா ரொம்ப முக்கியமான இடம், அந்த ஜெயின் கோயில் கூட சொல்லுவாங்க. அதனால அது மேல வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறது அந்த சமூகத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஆனா இந்த குற்றச்சாட்டு உண்மையா இருக்கான்னு ஒரு தரப்பு பயங்கரமா பொங்குனாங்க. இருந்த போதும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்த அந்த தொழிலாளி, முன்னாள் தொழிலாளி இருக்காருல்ல, அவருடைய ஐடி கார்டுலாம் ஆதாரத்தோட எடுத்து பார்க்கும்போது அவர் அங்க வேலை செஞ்சது உறுதியாகுது. அதன் பின்னாடி சட்ட போராட்டம் நடக்குது. அந்த வழக்கை பதிவு பண்ணதுக்கு ஒரு 10-15 நாள் ஆகுது. ஜூலை 1 வாரம் தான் அந்த வழக்கு பதிவு பண்ணப்படுது. வழக்கு பதிவு பண்ணி வெளியே வந்து பிரஷர், சமூக ஊடகங்கள்ல பிரஷர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கர்நாடக அரசு தாமாக முன் வந்து ஒரு சிறப்பு புலனாய்வு குழு வந்து அமைக்குது. அந்த புலனாய்வு குழு எப்ப வந்து விசாரணை தொடங்கும் நம்மளும் சொல்றோம். ஏன்னா ஒரு குற்றச்சாட்டு வருது, இந்த இடத்த புதைச்சிருக்காங்க, உடனே போய் தோண்டி பாத்திர வேண்டியதானே அப்படின்னு எல்லோரும் ஆரங்கப்பட்ட நேரத்திலையும் அந்த சிறப்பு புலனாய்வு குழு என்ன பண்ணாங்கன்னா, அந்த குற்றச்சாட்டு வைத்தால் நபர் அவர் அழைத்து அவர்கிட்ட இருந்து முறையா எல்லா தகவலும் வாங்கி அதை ரிட்டர்னா எழுதிக்கிட்டு அதை ஓரளவுக்கு சரி பார்த்ததுக்கு அப்புறம் ஆமாம் அவர் சொன்ன தகவல் உறுதி செய்யப்பட்டிருக்கு, தகவல்லாம் எழுத்துல கொடுத்திருப்பால உறுதி செய்யப்பட்டது பிறகு அங்க போய் நம்ம சோதனை இடலான்ட்டு அந்த புகார்தாரர்ல அந்த புகார்தாரை கூட்டிட்டு தர்மஸ்தலா கோயில் பின்புறம் இருக்க நேத்ராவதி ஆற்றங்கரைக்கு போறாங்க. அது வந்து ஜூலை 27, 28 2 நாள்ல அந்த பார்வையிட்டப்ப அந்த புகார்தாரர் முன்னாள் துப்புரவு பணியாளி ஒரு 13 இடங்களை சுட்டி காட்டுறாரு. இந்தந்த இடங்கள்லாம் அந்த உடலை போச்சதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன்னா அது 1995 இருந்து 2014 வரைக்கும் நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட 10 வருடம். அதுவே அதுக்கப்புறம் 10 வருடம் தாண்டிச்சு. 20 வருடம் 22 வருடம் தாண்டின இந்த வழக்கை எப்படி தொடங்கி அதை எப்படி வந்து முடிக்கிறதுங்கிற பிரச்சனை இருக்குதுல்ல. ஏன்னா தோண்டிட்டாங்க எதுவும் இல்லைன்னா இந்த சமூகத்துடைய எதிர்ப்பு சந்திக்க வேண்டுங்கிற பிரச்சனையும் அரசுக்கு இருக்குது. புகார் தந்தவர் உடனே கூட்டிட்டு போய் பார்க்கும்போது 13 இடத்தை ஐடென்டிஃபை பண்றாரு. அது ஜூலை 28 முடிஞ்சுக்கு வரும். ஜூலை 29 இருந்து பணியாளர்களை கூட்டு போய் அவங்க குழிகளை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி 1, 2, 3, 4, 5ன்னு ஒரு 2 நாள் ஒரு 5 குழிகளை தோன்றாங்க. 5 குழிகளும் 6 அடிக்கு மேல தோண்டப்படுது. அதே நேரத்துல மழை, அந்த கர்நாடகத்துல கடுமையான மழை பெய்யறதுனால அந்த தோண்ட மண் மீண்டும் உள்ள சரியுது. அதை எப்படி சரி பண்ணா இன்னும் கூடுதல் ஆட்களை கூட்டு வந்து மேல தாப்பால் எல்லாம் போட்டு அந்த இடம் பாதிக்கப்படாத அளவுக்கு பாதுகாத்து
மறுபடியும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 5 நாள் தோண்டினதுல எதுவுமே கிடைக்கல. ஆனா அந்த தோண்டின 2வது குழியில இருந்து என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு பேன் கார்டு, இன்னொரு ஏடிஎம் டெபிட் கார்டு கிடைச்சிருக்கு. இந்த 2 கார்டு யாரோடதுன்னு பார்க்கும்போது அந்த பேன் கார்டு வந்து ஒரு ஆணுடையது. சரி, அதுல இருக்க டீட்டெயில் வச்சு தேடி பிடிச்சு அவர் அட்ரஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க போய் பார்த்தா அந்த ஆண் 2025 இறந்து போயிருக்காரு. அது மஞ்சக்காமலை வந்து நோயப்பட்டு இறந்திருக்காரு. அவர் குடிகாரராக இருந்திருக்காரு. அந்த அந்த கடைசி காலகட்டம் வாங்கல இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் பல்வேறு இடங்கள் சுத்தும் போது இது இங்க விழுந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் உறுதிப்படுத்தப்படுது. 2வது சரி கூட இருக்க அந்த பேங்க் கார்டு யாரு, பேங்க் ஏடிஎம் கார்டு யாருன்னு பார்க்கும்போது அந்த பேங்க் ஏடிஎம் கார்டு இறந்து போனார்ல அந்த நபர், அவருடைய தாய் இது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றாங்க. அவங்க இன்னும் உயிரோட தான் இருக்காங்க, நலமா இருக்காங்க. ஆகவே இதுல எந்த கான்ஸ்பிரசியும் இல்ல. இந்த 2 கார்டு கிடைச்சது பின்னாடி எந்த சதியும் கிடையாதுன்னு அவங்க கடந்து போறாங்க. 2 நாள் தோணுன இடத்துல எதுவுமே கிடைக்காங்கிறப்ப வெளியே இருக்க மீடியாவும் பெருசா அதை கவர் பண்ண முடியல. ஏன்னா இந்த தர்மஸ்தல சம்பவம் பத்தி எதுவும் வெளியே தவறுதலாக தெரிவிக்க கூடாதுன்ட்டு கர்நாடக ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடப்பட்டு இதை பத்தி பதிவு செய்த வீடியோ எல்லாம் நீக்கி இருக்காங்க. இந்த பிரஸ் ஆக்ட் மாங்கல அது ரொம்ப ஒழுங்கா அதுல வந்து ஃபாலோ பண்ணும். ஏன்னா தவறான தகவல் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம், அதனால அதை தடுக்கணுங்கிற நோக்கத்துல அது செய்யப்பட்டது. அந்த சூழல் தான் பாத்தீங்கன்னா 3வது நாள் வந்து 6வது குழியை தோன்றாங்க. 6வது குழியை தோண்டும் போது அதுல இருந்து சில எலும்பு துண்டுகள் கிடைக்குது. மற்றபடி தலை வேற இந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு உடல் எலும்பு துண்டுகள் சிலது நொறுக்கப்பட்டு கிடைக்குது அந்த இடங்கள்ல இருந்து. ஆகவே அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் புதைக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அது ஒரு ஆண் அப்படிங்கறத முதல் கட்ட ஆய்வுல வெளிக்கொண்டு வந்துட்டாங்க. அந்த ஆண் உண்மையாலும் கொலை செய்து புதைக்கப்பட்டாரா இல்ல இயற்கையா இருந்த ஒரு மரணத்தை கூட புதைச்சிருக்காங்களான்னு அதெல்லாம் ஆய்வுக்கு பிறகுதான் தெரிய வரும்ட்டு அங்க கிடைச்ச எலும்புகள்லாம் கலெக்ட் பண்ணி லேபுக்கு அமைச்சிருக்காங்க 6வது. அதே போல 7, 8, 9 அடுத்தடுத்த நாட்கள்ல தோண்டும் பொழுது அந்த குழிகள்லயும் இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே கிடைக்கல. அதனால அது ஏதோ ஒரு இடத்துல எலும்பு கிடைச்சு அதை வச்சு பெருசுப்படுத்துவீங்களா அப்படின்னு குரல்கள் எழுந்துட்டு இருக்க நேரத்துல தான் 11வது குழியை வந்து என்னைக்கு தோன்றிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 4, 5 இந்த தேதியில 11வது குழியை தோன்றாங்க. அந்த குழியை தோண்டும் போதுதான் உள்ள இருந்து நூற்றுக்கணக்கான எலும்புகள் கிடைச்சிருக்குது. கூடயே ஒரு தலை, ஒரு மண்டை ஓடு கிடைச்சிருக்கு. அதன் பிறகு ஸ்பைனல் கார்டு, முதுகு தண்டு ஓடு இருக்குல்ல, இந்த பகுதிகளும் அந்த குழியில இருந்து 11வது குழியிலிருந்து கிடைச்சிருக்கு. அந்த எலும்பு துண்டுகள் ஆணுடையதா பெண்ணுடையதாங்கிறது இன்னும் ஆய்வுக்கு அப்புறம் தெரிவிக்க முடியும். அங்க கர்நாடக கனமழைனா அது கொஞ்சம் தாமதமாகுங்கிறாங்க. அதே நேரத்துல இந்த குற்றச்சாட்டு சொன்ன புகார்தாரர் இருக்காருல, அவரு இந்த முன் சுட்டி காட்டிய அந்த 13 இடங்களை தாண்டி இன்னும் 2-3 இடங்கள்ல இது வந்து ஆத்துக்கு இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் காட்டு பகுதியில் 2-3 இடத்தை காட்டி இங்கேயே நான் உடல்களை புதைச்சிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குன்னு சுட்டி காட்டிருக்காரு. உடனே காவல்துறை என்ன பண்ணாங்க, ஒன்னு ஸ்பெஷல் டீமை போட்டு அதையும் போய் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன கிடைக்கும் தெரியல. அப்படி தோண்டும் போது அங்க ஒரு 6 அடி நீளத்துக்கான ஒரு சேலை கிடைச்சிருக்குது. இந்த சேலை யாரோடது என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த கோவிலுக்கு வந்து யாராவது விட்டுருக்கலாம் கூட ஒரு குற்றச்சாட்டு வருது. இது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கப்ப ஏற்கனவே 2002-3 ஒரு கல்லூரி மாணவி காணாம போனதை பத்தி புகார் இருக்குது. அந்த புகார்தாரர் அவங்க அம்மா, அந்த காணாம போன பொண்ணோட அம்மா என்னன்னாங்கன்னா, கண்டிப்பாக தர்மஸ்தல கோயில் நிர்வாகத்தின் தொடர்புடையவர்களால் தான் அவள் காணாமல் இருக்க செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஆனா அதை கண்டுபிடிக்கணும். என்னோட டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்துக்கோங்க, கிடைக்கிற எலும்பு மாதிரியோட அதை ஒப்பிட்டு என்னோட பொண்ணோட எலும்பு கூடையாச்சும் தாங்குங்கிற அந்த பழைய வழக்க தூசி தட்டி வெளியே கொண்டு வந்தாங்க. அதே போல இந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி கிடைச்ச உடனே ஜெயந்த் அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர், அவர் அந்த பகுதியில சமூக நல செயல்பாட்டுல முழுமையா ஈடுபட்டு இருக்கவர். அதனால அனைவருக்கும் தெரிந்த நபர் தான். அவரு தற்போது ஒரு புதிய புகாரை அம்பலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, 2000-2003 காலகட்டத்துல இந்த இடத்துல ஒரு பெண்ணுடைய உடல் புதைக்க கொண்டு வந்தாங்க. அந்த உடல் வெறும் 15-16 வயதுடைய பெண்ணுடைய தான், அது நல்லாவே தெரியுது. அதை புதைக்க கொண்டு வந்தாங்க. ஆனா அங்கதான் காவல்துறை மற்றவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வந்து 40 வயதுடைய பெண் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, சூசைட் இறந்துட்டாங்க. ஆனா அது புதைச்சது அந்த கைரோட பச்சை நல்லாவே ஞாபகம் இருக்குது அப்படின்னு அந்த புகாரை வந்து கொண்டு வந்திருக்காரு அம்பலத்துக்கு. அப்ப இயல்பா கேள்வி வரும், ஏன் இந்த புகார் நீங்க 2003 நடந்திருக்கீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு கொண்டு வரீங்கன்னா? எனக்கு இங்க இருந்த காவல்துறை மேல அன்னைக்கு நம்பிக்கை இல்ல. இவங்க செயல்பாடு முழுக்க அங்க இருக்கிற அந்த ஆன்மீக தளத்துக்கு ஆதரவாகவும் அரசியல்வாதிகள் கைப்பாவை தான் செயல்பட்டாங்க. இப்ப இந்த சிறப்பு புலனாய்வு குழுவோட செயல்பாடுகளை கூட 2-3 நாள் பார்த்து அங்க அந்த எலும்பு கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அது செய்தியா வெளியானதுக்கு பிறகுதான் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை பிறந்தது. எனக்கும் உயிர் பயலாம் இருக்கு. ஆனா அதையும் மீறி இந்த மறைக்கப்பட்ட சம்பவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இறந்து போனது ஒரு சிறிய பெண், ஆனா அது என்ன நடந்திருக்குன்னு இந்த சமூகம் தெரிவிக்க வேண்டிய கடமையில இந்த புகாரை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. எது எப்படி பார்த்தாலும் முன்னர் குறிப்பிட்டது போல முன் துப்புரவு தொழிலாளர் சொன்னார்ல, அந்த அளவுக்கு அங்கு படுகொலை நடந்திருக்காங்கிறது உறுதி செய்யப்படாட்டியும் ஆனா இப்ப கிடைச்சிருக்க அந்த எலும்பு துண்டுகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு மர்மம் அந்த தர்மஸ்தலா கோயிலை ஒட்டி நடைபெற்றிருக்கிறது. அந்த நடைபெற்ற சம்பவத்தின் எதிரொலியாக, அதன் எச்சங்களாக தான் இப்பொழுது இந்த புதைகுழிகளிலிருந்து எலும்பு துண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. தேடல்ங்கிறது இன்னும் ஒரு 10-15 நாளைக்கு நீடிக்கலாம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 எதுவுமே கிடைக்கல. ஆனா அதன் பிறகு
சின்ன சின்ன தடயங்களா சிலது கிடைக்குது, இல்ல ஒரு மறைக்கப்பட்ட பொருள் கிடைக்குது, எலும்பு துண்டுகள், இந்த மாதிரி மண்டை ஓடு கிடைச்சிருக்கு. இதை நோக்கி இன்னும் வந்து காவல்துறை விசாரணையை விரிவாக்க வேண்டும், பரப்புரை விரிவாக்க வேண்டும். இன்னும் சிறப்பு குழுக்கள் அமைச்சு எவ்வளவு வேகமா இதை கண்டுபிடிக்கிறோமோ அவ்வளவு வேகமா அந்த குற்றவாளிகள், ஏன்னா இந்த சம்பவத்தை யார் செஞ்சதுன்னு இதுவரைக்கும் ஊடகங்கள்லயோ இல்ல வேற எந்த நிலையிலும் நமக்கு தெரிய வரல. சம்பந்தப்பட்டு இந்த குற்றச்சாட்டை முன் வச்ச அந்த புகார்தாரர் இருக்கார்ல, அவரே இன்னும் முழுக்க முழுக்க கருப்பு அங்கி போட்டுதான் கூட்டு வராங்க. அவர் யாரு, அவருடைய பேர் என்ன, அவருடைய வயது என்ன, இது எதுவுமே இன்னும் பொது சமூகத்துக்கு தெரியாது. அத்தனையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்குல்ல, அந்த பாதுகாப்பு கீழே அவரை ரொம்ப சேஃபா தான் வச்சிருக்காங்க. அவரை வந்து காவல்துறை தன்னோட வாகனத்தில் கூட்டு வந்து போகுது, கூட்டு போய் இறக்குது. ஆனா அவர் எங்க இருந்து கூட்டு வராங்க, கூட்டு போறாங்கிற தகவல் கூட வெளியே கசியாத அளவுக்கு முழுக்க ஒரு நம்பிக்கை வாய்ந்த செயலா தான் இது தெரியுது. நாம என்ன நினைச்சோம்னா, மிகப்பெரிய செல்வாக்கு மிக்க தர்மஸ்தலா ஆன்மீக குடும்பம் அது. அந்த குடும்பத்துக்கான ஆதரவுங்கிறது அனைத்து அரசியல் கட்சியும், தனியா ஒரு கட்சி மட்டும் இல்ல, அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அந்த தர்மஸ்தலா குடும்பத்தின் மேல ஒரு பாரம்பரிய மரியாதை அது உண்டு. அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட இடத்துக்குள்ள போய் நீங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான விஷயம் தான். ஆனா கர்நாடக அரசு ரொம்ப திறமையா ஒரு சிறப்பு புலனாய்வுக்குழு அமைச்சு அந்த புலனாய்வுக்குழு ரெக்கார்டுகளை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த விசாரணையை அந்த குழிகளை தோண்டி இருக்கிற மர்மத்தை வெளிக்கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எது எப்படி இருந்தாலும் இன்னும் போக இன்னும் அடுத்தடுத்த குழிகள் தோண்ட வேண்டியிருக்கு. இந்த குழிகள்ல உண்மையாலுமே அந்த காவலாளி சொன்ன மாதிரி பல மண்டை ஓடுகள் மற்றும் உடல்கள் கிடைக்குமா, அந்த அப்படி உடல்கள் கிடைச்சாலும் அது படுகொலை செய்யப்பட்ட உடல்களா, அந்த இயற்கை மரணம் அடைஞ்ச உடல்களா, அந்த உடல்கள் யாருக்கானது அப்படிங்கிற கேள்விகள்லாம் இன்னும் நம்ம முன்னாடி காத்துட்டு இருக்குது. வரும் வாரங்களில் இந்த கேள்விகளுக்கான விடை கிடைக்கும் என நம்புவோமாக. எது எப்படி ஆனாலும் இந்த சம்பவத்திற்கு உண்மையான நீதி கிடைக்க வேண்டும். அங்கு நடந்தது படுகொலையா இல்லையா என்பதை மக்கள் மனதில் தெளிவுபடுத்த வேண்டும். அதே நேரத்தில் அரசு, நம்ம சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்குல்ல, இந்த அரசு இயந்திரங்கிறது கண்டிப்பாக இந்த ஆன்மீக ஸ்தலங்கள்னா அதை ரொம்ப ரிலாக்சபிள் மூடுவாங்க. அப்படி விடாம அதற்கும் எப்படி ஒரு பொதுவெளிக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கோ அதே கட்டுப்பாடுகளை இந்த மாதிரி ஆன்மீக ஸ்தலம் சார்ந்த இடங்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட ஏரியாவாக ரெஸ்ட்ரிக்டட் ஜோன் அதுக்குள்ளாரையும் இந்த காவல்துறை போய் அதை பார்வையிடும் போதுதான் அங்கு நடக்கிற சம்பவங்கள் உடனடியாக வெளிச்சத்துக்கு வரும். இந்த கர்நாடகாவில் தர்மசாலையில் போய் கொண்டிருக்கிற இந்த விசாரணை என்பது மற்ற மாநிலங்களில் இது போல எழுப்பப்பட்டிருக்கும் புகார்களுக்கு ஒரு முன்மாதிரி விடையாக அமையும் என்று நம்புவோமாக.